ஸ்போக்கன் இங்கிலீஷ் இது இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்ல இருக்கோம். ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு சொன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே தெரியும். ஏன் பேசுறத நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியும், ஆனா திரும்ப பேச முடியாது. அது ஏன் அப்படின்னா எங்கேயாவது தப்பு விட்டுருவோம், கிராமர் மிஸ்டேக் வரும், அப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. இந்த ஒரே ரீசனுக்காக நம்ம ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசுறது கிடையாது. ஸோ இங்கிலீஷில் கிராமர் மிஸ்டேக்லாம் எங்கே வரும், அப்படி என்ன மிஸ்டேக்கு எங்கே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக பேசிடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷில் சரளமாக பேசணும் அப்படின்னாலே ரெண்டு வார்த்தையில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை ஃபஸ்ட்டு பேசி பழகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்குறீங்க, அப்போ நான் அதை எப்படி சொல்லலாம் உங்ககிட்ட அப்படின்னா, லேர்ன் குவிக்லி, சீக்கிரமாக கற்றுக்கோ. ஓகே, இது ரெண்டு வார்த்தை தான் வருது, வார்த்தையில் இருக்கக்கூடிய சென்டென்ஸு, ஆனால் நமக்கு புரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ வாங்க பக்கத்தில் அப்படின்னா கம் ஹியர், சீக்கிரமாக போங்க, கோ ஃபாஸ்ட்டு. வேறு என்னெல்லாம் சொல்லலாம்? இப்போ நீங்கள் இங்கிலீஷில் தெளிவாக ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னா டிசைட் நவ். ஸ்பீக் லவுட்லி, கொஞ்சம் வேகமாக பேசுங்க, சத்தமாக பேசுங்க. இந்த மாதிரி சின்ன வார்த்தைகள் ரெண்டு வார்த்தையில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சி அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தெளிவாக பேசி பழகிக்கலாம். ஓகே, இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் எதுவுமே தெரியாதவங்கெல்லாம் பேசாமல் இருக்கிறது இல்லைங்க, எல்லாமே தெரிஞ்சவங்களும் பேசாமல் இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், அதாவது 3 காலங்கள், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனாலும் பேச மாட்டேங்கிறோம் இல்லையா? ஸோ இதில் எல்லாம் என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லையா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போது ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த மட்டுக்கும், இங்கிலீஷை பொறுத்த மட்டுக்குமே இதெல்லாம் ஒரு கேட்டகரியில் வரும். ஐ, வி, யூ, தே. ஓகே, ஹி, ஷி, இட், இதெல்லாம் ஒரு கேட்டகரியில் வரும். இப்போது ஒரு வார்த்தை நம்ம வேர்ப் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாலே அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் தேவை கண்டிப்பாக, அது கூட ஒரு வெர்பு தேவை. இது ரெண்டும் சேர்ந்தாலே ஒரு சென்டென்ஸை உருவாக்கலாம். சென்டென்ஸ் அப்படின்றது வாக்கியங்கள். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் சரளமாக பேசணுன்னாலே நமக்கு சென்டென்ஸை மேக் பண்ண தெரியணும். ஸோ சப்ஜெக்ட்னா என்ன? பெயர் சொல், அது என்னவா வேணாலும் இருக்கலாம், ஒருத்தரோட பெயராக இருக்கலாம், ஒரு ஊரோட பெயராக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். வெர்ப் அப்படிங்கிறது வினைச்சொல். வினைச்சொல்னா என்னது? நம்ம செய்யக்கூடிய வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, ஏதோ ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்குமே பேர் வேர்பு. வெறும் சப்ஜெக்ட் வேர்பை மட்டும் வச்சு கூட நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஸ்பீக், நான் பேசுகிறேன். ஓகே, வி ஸ்பீக், யூ ஸ்பீக், தே ஸ்பீக், இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, பட் ஹீ ஸ்பீக்குன்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்பு கூட எஸ் சேர்க்கணும். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த மட்டுக்கும் ஹீ ஷீட் இருக்கு இல்லையா, இது கூட வெர்பு சேர்க்கும்போது ப்ளஸ் எஸ்ன்றதையும் நம்ம சேர்க்கணும். அப்போ நமக்கு கரெக்டான வேர்டு என்னது? ஹீ ஸ்பீக்ஸ். ஓகே, ஷீ ஸ்பீக்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம சொல்லி பழகணும். ஸோ இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். டெய்லி ஒரு 4 சென்டென்ஸ் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அப்புறம் நீங்களே சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கான ஒரு டாஸ்க்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மட்டுமே. இதில் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் எனக்கு கொடுங்க.